வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வால்மீகி சார் பிவிசியில் வாட்டர் டேங்க் கம்பெனியில் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது ஒரு பழைய வீடு, வாடகை வீட்டுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாடகைக்கு இருந்தாங்க, அது டேமேஜ் ஆகிட்டு இந்த வால்மீகி சார் போனது வந்தது மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வாட்டர் டேங்க் கம்பெனி தான், பிவிசியில் வால்மீகி சார். இதில் ஹாட் வாட்டரும் வரும், கூல் வாட்டரும் வரும். இது லைலான் டைப்பில் போடுவாங்க, அதனால் ஹீட்டு தாங்கும். கனெக்ஷன் ஹோஸுக்கு ஹீட்டு தாங்குற மாதிரி தாங்கும். எல்லாம் கன்சீல்டு பைப்பு எல்லாம் ஜியில் போட்டிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணோன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த ஆங்கிள் வலுவிலே இன்னர் ஃபிட்டிங் மட்டும் அவுட்டரில் கைட்டியே மாற்றிருக்கோம். அதனால் நம்ம டாப்பு மட்டும் புதுசாக மாற்றிட்டு உள்ளார தான் பழசே வைக்க போகிறோம். இது வாட்டர் டேங்க் கம்பெனி வால்மீகி சார். ஒரு 1500 வரும். இது நல்லாயிருக்கும். ஒரு 3 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. இன்னர் ஃபிட்டிங் தான் கொடுப்பாங்க. இன்னர் ஃபிட்டிங் தான் தனியாக கிடைக்குன்னு போட்டிருக்காங்க, ஆனால் கிடைக்கல. ஓரிங் கிட்ட தான் கிடைக்கல. இதுக்குள்ள ஸ்பானர் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா அது நம்ம ரிஞ்சு போட்டால் டேமேஜ் ஆகிற மாரி இருக்கும். அதனால் இது பிவிசி ஸ்பானர் கொடுப்பாங்க. ப்ளஸ் மற்ற வாஷர் செட்டு, அந்த கப்பு, ஃப்ளாஞ்சு செட்டு எல்லாமே அந்த கலருக்கு ஏற்ற மாரி கப்பு டைப்பு கொடுப்பாங்க. இந்த வாஷரோடு எல்லாத்தையும் கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த செட்டு அப்படியே இருக்குது. நம்ம சிபி வால்மீகி சார் டைப்லேயே இருக்கும். அப்படியே மற்றபடி கீழே ரொட்டேஷன் பண்ணுற டைப்பு எல்லாமே இருக்கும். இதில் ப்ளூ கலர் ஒன்று டாப்பில் போட்டிருப்பாங்க, ரெட் கலர் போட்டிருப்பாங்க. இது என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னா, ஹாட் வாட்டர் இந்த பைப்பும் கூல் வாட்டர் இந்த பைப்பும் திறக்கிறது பார்க்கறதுக்காக போட்டிருப்பாங்க. நம்ம எந்த சைடில் வருதோ அந்த சைடுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கலாம். நம்ம ஃபில்ட்ருலாம் போட்டு இப்போ நல்லா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஜிஏ இருக்கிறதுனால நம்ம அதை கட்டிட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்க வேண்டியதான். ஜிஏ இது உள்ளார அந்த நெப்புள், எக்ஸ்டர்னல் நெப்புள் தான் இருக்குது. அந்த நெப்புள்னால் கட்டாமல் பழசையும் முறுக்கணும். ஏன்னா கட்டி டேமேஜ் ஆகிட்டுனா உள்ளார உள்ள ஜிஏ த்ரெட்டு போடுற மாரி இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடும். வாட்டர் டேங்க் ஒரே கம்பெனியே ஒரே மாடலாக இருக்கிறதுனால இந்த ஸ்பானர் இதுக்கு கட்டுறதுக்கு யூசேஜ் ஆகுது. இதான் கட்டி வேறு ரீஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்ணாமல் கட்டுறோம். இதில் இந்த ஹெட்டு எல்லாமே உடஞ்சிட்டு, அதனால தான் மாற்றி அது ஹெட்டு தனியாக கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. இதனால் செட்டாகவே புதுசாகவே மாற்ற சொல்லிட்டாங்க. இப்போ இது இந்த அளவு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செட்டிங் போடணும். அந்த அளவுக்கு போட்டால் தான், அதுக்காக தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போடணும். அதனால் இப்போ நம்ம பழசுலேயே முறுக்கிறதுனால நம்ம பார்த்து தான் கொஞ்சம் முறுக்கணும். ஏன்னா பிவிசியாக இருக்கிறதுனால கிராஸ் ஏறினா கூட வயட்டிட்டு போயிடும். சிபியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பித்தளை டேப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம பிவிசி டேப்பாக இருக்கிறது பார்த்து தான் முறுக்கணும். கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டால் கூட ஒரு செட்டே அப்படியே வீணாக போயிடும். பழசு இருக்கிறதுனால கட்டி போடலாம், ஆனால் கலரு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இன்னும் எல்லாத்தையும் கட்டியாச்சு, டாப்பில் உள்ள எல்லாத்தையும் கட்டிச்சு. இந்த நெப்பில் தவிர மற்ற எல்லாத்தையும் கட்டியாச்சு. ஏன்னா நெப்பில் உள்ளார கன்சீல் பண்ணியிருக்கிறது ஜி பைப்பில் கன்சீல் பண்ணியிருக்கிறதுனால, துரு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம கைட்டினா டேமேஜ் ஆகும். திரும்பி ஏற்றுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம திரும்பி ஏற்றுறது பிவிசிலே ஏற்றுறதுனால த்ரெட்டு டேமேஜ் ஆகும். அதனால் அது லீக்கேஜ் இல்லாதனால கைட்டில் ரிமூவ் பண்ணலாம். இப்போ 3 இதுவும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம அளந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ அளந்து பார்த்தோன்னா கரெக்டாக கீழே 6 இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்காங்க. இது கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. கிராஸில் 7 இன்ச்சு வைக்கணும், 6 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. 7 to 7.5 வைக்கலாம். இது 6 இன்ச்சு தான் இருக்குது. அதனால மேலே உள்ள பைப்பு ரொம்ப கட்டையாக வச்சுருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருக்காங்க. அதனால் இந்த பைப்பு இந்த அளவுக்கு அறக்கிற மாரி ஆகுது. இவ்வளோ லென்த்து உள்ளது இந்த அளவுக்கு அறக்கிற மாரி ஆகுது. இப்போ இதில் நம்ம ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்ததை கப்பு ஏற்றிப்போம். ஃபுல்லாக கப்பு 3 இதில் ஏற்றிட்டு அப்படியே செட்டாக மாற்றிட வேண்டியதான். அதில்
வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணி கேட்டுங்க. இதில் கப்பு எல்லாத்தையும் 3 இதுலேயும் கப்பு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் இது இப்போ ஃபினிஷிங்காக வந்துட்டு நம்ம நெப்புள் மட்டும்தான் பழசு போடுறோம், மற்ற எல்லாமே புதுசு போடுறோம். நெப்புள் பழசு ஏன் போடுறோன்னு உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன். இப்போ கீழே உள்ள செட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்க வேண்டியதான். செட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம லீக்கேஜ் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஓப்பன் பண்ணி லீக்கேஜ் பார்த்துட்டோன்னா நம்ம மேலே உள்ள டாப்பு வந்து நம்ம ஷவர் கண்ட்ரோல்னால் இருக்கும், அதனால் பார்த்துக்கலாம். இது செட்டிங்கே லைட்டாக கிராஸாக தான் போட்டிருக்காங்க. இது அதனால் நம்ம செட்டிங்கும் மாற்றினாலும் நம்மளுக்கு த்ரெட்டு டேமேஜ் ஆகிடும். அதனால் பழைய செட்டிங்லேயே போட்டாச்சு நம்ம. இப்போ மேலே உள்ள பைப்பையும் அறுத்துட்டு அந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ தண்ணி திறந்து பார்த்தாச்சு, லீக்கேஜ் வரல. ஒரு தடவை நம்ம லீக்கேஜ் வந்து வால் மிக்சர் பார்க்குறப்ப ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு லீக்கேஜ் ஆகுதுன்னு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா லைட்டாக லீக்கேஜ் ஆகிறது பெரிய லீக்கேஜ் ஆகிடும், அடுத்தது வாஷர் தான் டேமேஜ் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.